என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பிஸ்கட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். இது யூஸ்வலாக ஸ்விஸ் ரோல்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு நான் இப்போது 10 மேரிகோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுலேருந்து 5 மட்டும் எடுத்து நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு 2 ஈக்குவல் ஹாஃபாக பிஸ்கட் பவுடர் வேணும். அரைச்சிட்டு எடுத்தால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் 5 அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபைனாக அப்படி அரைச்சிக்கோங்க. ஃபைனாக அப்படி அரைக்க முடியலன்னா நீங்கள் ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சிருங்க. ஸோ ஃபைனாக இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே வந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதில் நம்ம தேவையான அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் போடுறேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பிசைஞ்சு பார்த்துட்டு பத்தலைனா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே பிளேட்டில் மீதி வச்சோம்ல அந்த 5 பிஸ்கெட்டோட தூள்களை சேர்க்குறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம். இப்போ அதே மாதிரி தேவையான அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி இந்த மாதிரி உருண்டையாக ரெடி பண்ணியாச்சு. இப்படி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த ஷீட்டில் கீழ்ப்பக்கத்துலையும் மேல் பக்கத்துலையும் தேவையான அளவுக்கு நெய் தடவிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு உருண்டை இதில் வச்சிடலாம். வச்சு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இதை மூடிட்டு மேலே சப்பாத்தி கட்டையை வச்சு சின்ன ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. கரெக்டான திக்னஸில் இருக்கணும். அப்போ தான் உருட்டை வரும். இப்போ தேய்ச்சாச்சு. ஓரத்துலலாம் இப்படி தான் வெடிச்சிருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் நான் தேய்ச்சிருக்கேன்ட்டு. இப்போ இதை கேர்ஃபுல்லாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி இந்த உருண்டையை வச்சு நம்ம தேய்ச்சிடலாம். அதே மாதிரி நெய் தடவி இதையும் உருட்டிக்கலாம். இதுவும் தேய்ச்சாச்சு. இது மேலே நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி வச்சிருக்க லேயரை வச்சிடலாம். இதில் நீங்கள் எந்த லேயர் வேணாலும் உள்ளே வச்சுக்கலாம். நான் பிளாக் கலர் உள்ளே இருக்க மாதிரி வைக்க போகிறேன். இப்போ இது நம்ம கேர்ஃபுல்லாக உருட்டிடலாம். இந்த பிளாஸ்டிக் ஷீட்டையே யூஸ் பண்ணிக்கோங்க உருட்டுறதுக்கு. அப்போ தான் உடையாமல் வரும். லைட்டாக இந்த மாதிரி விரிசல் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது எல்லாம் சரியாயிடும். அவ்வளோதான், உருட்டியாச்சு. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஈவனாக செட் ஆகும். இதை மூடி ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சு 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கட் பண்ணிடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நல்லாவே செட் ஆகிடுக்கு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடலாம். இந்த சைடில் இருக்கிறத வெட்டி விட்டுருங்க. இந்த சைடில் இருக்கிறதும் அதே மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 4 days வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நம்மளோட பிஸ்கட் ரோல் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.